இந்தாப்பா இதுல 200 இருக்கு, போதும்ல? போதும்ண்ணே. சரிப்பா, போயிட்டு வரோம். சரிங்கண்ணே. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, நடங்க உள்ள போலாம். எட்டி போங்க முன்னாடி. சரிம்மா, வேகமா போங்க, டிக்கெட் எடுத்துட்டு போவோம். எக்கா சின்ன பொண்ணுக்கு கால் பண்ணி வந்துட்டாங்களான்னு கேளுங்க. கேக்குறோம்மா. ஏங்க காதுல ஹெட்செட் போட்டுட்டு தொப்பி தலையனுக்கு காதே கேட்காது. அண்ணி அவங்களாம் எங்க இருக்காங்களாம்? அதான் செல்வா ஃபோன் பண்றேன், எடுக்கல. டிக்கெட்ல போட்டிருக்கோம் பாரு செல்வா, பிளாட்ஃபார்ம் நம்பர். பாக்குறேன்னு. அவ போன் எடுக்கல உமா. சரி வாங்கக்கா போய் பாப்போம். அவங்களாம் எப்பயோ கிளம்புனாங்க, எப்பயோ வந்திருப்பாங்க. என்னங்க மத்தவங்க எல்லாம் இன்னும் காணும்? இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துருவாங்க. இந்த வராங்க பாருங்க, உமா வசந்தி அக்காலாம். வந்துட்டாங்களா சின்ன பொண்ணு? பக்கத்துல வந்துட்டாங்கக்க. என்ன சின்ன பொண்ணு முன்னாடியே வந்துட்டீங்க போல? இல்லக்க, நாங்களே இப்பதான் வந்தோம், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். என்னென்ன டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? டிக்கெட்லாம் எடுத்துட்டு தான்ப்பா வந்தோம். எப்படியோ ஒரு குரூப் வந்துட்டு, இன்னொரு குரூப் எப்போ வரும்னு தெரியல. சரி வாங்க, ட்ரெயின் உள்ள போய் உட்காருவோம். ரிசர்வ் பண்ணல, அப்புறம் இடமே கிடைக்காது. ட்ரெயின் வந்துட்டுல? ட்ரெயின் எப்பயோ வந்துருச்சு செல்வா. சரி வாங்க எல்லாரும் போய் உட்காருவோம். வாணி அக்கா இன்னும் வரல இல்லைங்க? அவங்க வருவாங்க சின்ன பொண்ணு, நம்ம போய் இடம் பிடிச்சி வைக்கலாம் வா. சரி சரி. உங்களுக்கு பின்னாடி இருக்க ட்ரெயின் தான் பாப்பா, ஏறுங்க ஒருத்தரா. இந்த ட்ரெயின் தானோன்னு? ஆமாப்பா, ஒருத்தரா பொறுமையா ஏறுங்க. போய் ஏறு சின்ன பொண்ணு. இருங்க, வாணி அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், நீங்க போய் ஏறுங்க. லட்சுமி அக்கா, என் ஃபோன் பேக்ல இருக்கு, உங்க ஃபோன் கொடுங்களேன். என்ன சின்ன பொண்ணு? லட்சுமி தள்ளு, நான் பேக்ல எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறேன். போங்கங்க. என்ன சின்ன பொண்ணு ஃபோன் எடுக்கலையா? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டாங்க. வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும். சின்ன பொண்ணு அங்க பாரு, அங்க வர்றது வாணி அக்கா மாதிரி இல்ல. வாணி அக்கா மாதிரி இல்ல, வாணி அக்காவே தான். இந்தாங்க அக்கா ஃபோனு. கூடி சின்ன பொண்ணு. என்னம்மா லேட் ஆகிட்டோ? இல்லக்கா, இன்னும் 1/2 hour கிட்ட இருக்கு ட்ரெயின் எடுக்க. 1/2 hour தான் இருக்கோ? எம்மா என்ன டிராஃபிக் வர வழியில. அதுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும், டிராஃபிக்கா இருக்கும்னு. சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். பேக்கை வச்சுட்டு போமா, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்கப்பா. என்ன எல்லாரும் சீக்கிரம் வந்து இடம் பிடிச்சாச்சா? நல்ல ஜன்னல் ஓரத்துல ஒரு இடம் கிடைச்சிட்டு நல்லா தூங்கிட்டு வரலாம். இப்ப கூட தூக்கம் தானா, இயற்கையை ரசிச்சுட்டு வாங்கண்ணே. சரி சின்ன பொண்ணு, நீங்க வந்து உட்காருவா, உனக்கு தான் இடம் பிடிச்சி வச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்துட்டு வருவேன், அப்பதான் ஜாலியா இருக்கும். எட்டி கோவிலுக்கு சாமி கும்பிட போறியா, ஜாலியா இருக்க போறியா? அந்த நட்டக்கால வச்சுட்டு அங்கங்க ஆடிட்டு தெரியாம போய் உட்காரு ஒழுங்கா. அம்மா அவ எங்கேயாவது உட்கார்ந்துட்டு வரா, விடுங்கம்மா. நீ போ சின்ன பொண்ணு, அங்கேயே போய் உட்காந்துக்க. என்ன சின்ன பொண்ணு முறைச்சிட்டு இருக்க, சண்டையா போடுறீங்க? இல்லக்கா, வாங்க நம்ம அங்க போய் உட்காருவோம். இங்க யாராவது வருவாங்களாப்பா? இல்லண்ணா, வந்து உட்காருங்க. அங்க ஒழுங்கா பார்த்து உட்காரணும், விளையாடிட்டு ஆடிட்டு இருந்தா கீழே விழுந்துருவேன். அதெல்லாம் நான் விழ மாட்டேமா. என்ன எல்லாரும் அணக்கம் இல்லாம வந்து உட்கார்ந்தாச்சா? வா சின்ன பொண்ணு, உனக்கு தான் இடம் பிடிச்சி வச்சிருக்கேன். எம்மாடியோ, ஒரு வழியா வந்து உட்கார்ந்தாச்சு. வாணி அக்கா வாங்க, இங்க வந்து உட்காருங்க. எட்டி இதுல எப்படி 3 பேர் உட்கார முடியும்? பின்னாடி இருக்க சீட்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கக்கா, அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ந்துட்டு போகணும், வாங்க. எட்டி பூங்கொடி, காவியா நீயும் வந்திருக்கியா? ஆமா ஆமா. எட்டி என்ன மேல போய் உட்காந்துக்கிறீங்களா? சரிம்மா, மேல உட்காந்துட்டு வரதா ஜாலியா இருக்கும். பூங்கொடி நீயும் மேல வா, 3 பேரும் உட்காந்துட்டு வரலாம், ஜாலியா இருக்கும். சரி சந்தியா, நானும் வரேன். எட்டி மேல எல்லாம் போக வேணாம், இங்கே உட்காரு. மேல ஏறி விழுந்து கை கால் உடஞ்சிச்சுன்னா உங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? 4 முடியும் பையன், சின்ன பையன், அவன்லாம் மேல ஏறி உட்காந்துருக்கான். 3 பேர் உட்காந்து பேசிட்டு வருவாளுங்க. வீடு மேல போய் உட்காருவா. ஆமாம்மா, மேல போய் உட்காந்துக்க. ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? போகவா வேணாமா நீ? போ போ. எட்டி பாத்து ஏறுங்க. உங்க அண்ணி ஏண்டி இப்படி இருக்காங்க? அவங்க எப்பவுமே அப்படிதான் காவியா. அமைதியா இருங்க, உங்க காதுல விழ போகுது. என்ன எல்லாரும் உட்கார்ந்தாச்சா? இடம்லாம் இருக்கா? எல்லாரும் உட்கார்ந்தாச்சுங்க, நீங்களும் உட்காருங்க, இடம் இருக்கு பாருங்க. இல்ல நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், நீங்களா உட்காந்துட்டீங்களான்னு பார்க்க தான் வந்தேன். சரிங்க. பிள்ளைய கவனமா பாரு, விழுந்துற போறா. எனக்கு புளிச்சோறுலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களே? அதெல்லாம் மறக்காம எடுத்துட்டு வந்திருக்கேன் லட்சுமி. ஐயோ, தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. தண்ணி தானே கைங்க, வித்துட்டு வருவாங்க, வாங்கிக்கலாம். எட்டி வித்துட்டு வரலன்னா என்ன பண்றது? தண்ணி இல்லாம எப்படி சாப்பிட முடியும்? அப்ப போய் ஒரு 4-5 தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்கக்கா. எட்டி என்ன போக சொல்றேன், எனக்கே கால்லாம் வலிக்குது, நாளா போக மாட்டேன். ஏம்மா நாங்க போய் வாங்கிட்டு வரட்டுமா? போறீங்களாமா? ஒரு 4-5 தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க சீக்கிரமா. சரிம்மா, நாங்க போய் வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். காசு அப்பா உட்காந்துருக்காங்க பாருங்க, அங்க போய் வாங்கிட்டு போங்க. எட்டி நீ எங்க போற? நானும் கூட போயிட்டு வரேன் அண்ணி. கால் ஒரு இடத்துல தங்காது, அது கிடைக்குது, வா போவோம். வசந்தி அக்கா, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணை பிடிக்கலன்னா எது கூட்டிட்டு வந்தீங்க? எட்டி பிடிக்கலன்னுலாம் இல்ல, ஒரு இடத்துல இருக்கலாம்ல, அதுதான் சொன்னேன்.
இட்டி அங்க பாரு தண்ணி வருது. ஆமா அதுக்கு என்ன? அழகா இந்த தண்ணியை புடிச்சிட்டு போய் கொடுத்துட்டு அந்த காசுல நம்ம வேற ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். தண்ணில நல்லா இருக்காது சந்தியா, கடையில வாங்கி குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா இந்த தண்ணிலாம் வேண்டாம், கடையிலே வாங்குவோம் வாங்க. அண்ணா ஒரு 4 தண்ணி பாட்டில் தாங்க. இட்டி 4 போதுமா? 5 வாங்கு. 5 தண்ணி பாட்டிலாமா? ஆமா அண்ணா கொடுங்க. ஒரு தண்ணி பாட்டில் 25 ரூபாய், 125 ரூபாய் கொடுங்க. எவ்வளவு ரேட்டா இருக்குல்ல இங்க. இங்கெல்லாம் அப்படிதான் இருக்கும், சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இந்த காசு வாங்கு. இந்தாங்கண்ணா கொடுங்க. ஒண்ணு ஒண்ணு குடுக்குறேன் வாங்கிக்கோங்க. இந்தாமா. கொடுங்கண்ணே. இட்டி இந்த வேகமா புடி. இந்தா பூங்கடி. அநியாயத்துக்கு விக்கிறாங்கம்மா இங்க. அதான் அந்த பைப்ல புடிச்சு கொடுப்போன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்ல. சரி சரி வா, வாங்கியாச்சு எடுத்துட்டு போவோம். பயணம் இனிதே தொடங்கியது.